சுமார் 6 மணி நேர காத்திருப்புக்கு பின்னர் வேலூர் மாவட்டம் காட்பாடி காந்தி நகரில் அமைந்திருக்கக்கூடிய அமைச்சர் துரைமுருகனது வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையை தொடங்கியிருப்பதாக முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது. இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் சதீஷ் விவரிக்க கேட்போம். சதீஷ், இப்ப 6 மணி நேர காத்திருப்புக்கு பின் அமைச்சர் துரைமுருகனுடைய இல்லத்தில் அமலாக்கத்துறையினர் சோதனையை துவங்கி இருப்பதாக அறிகிறோம். அங்க மொத்தம் எத்தனை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? தற்பொழுது நிலவக்கூடிய சூழல் என்ன? விவரிங்க. வணக்கம். வேலூர் மாவட்டத்தில் இன்று மொத்தமாக 4 இடங்களில் திடீர் சோதனை மேற்கொள்வதற்காக அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று காலை வேலூர் மாவட்டத்திற்கு வருகை தந்தனர். அதில் ஒரு பகுதியாக தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்களுடைய இல்லத்தில் ஆய்வு செய்வதற்காக அதிகாரிகள் இன்று காலை 8 மணி அளவில் வருகை தந்தனர். ஆனால் அமைச்சரின் இல்லத்தில் இன்று ஆட்கள் யாரும் இல்லாததால் கதவுகள் அனைத்தும் பூட்டப்பட்டிருந்தன. இதன் காரணமாக அதிகாரிகள் உள்ளே செல்ல முடியாமல் சுமார் 6 மணி நேரமாக அமைச்சரின் இல்லத்திற்குள் காத்திருந்தனர். இந்த நிலையில் தற்போது வேலூர் பகுதியைச் சேர்ந்த திமுக நிர்வாகிகள் சுனில்குமார் மற்றும் வன்னியராஜா என்பவர்கள் இருவர் தற்போது அமைச்சரின் இல்லத்தை திறப்பதற்கான சாவியை சம்பவ இடத்திற்கு கொண்டு வந்தனர். இதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் தற்போது பூட்டப்பட்டிருந்த வீட்டினை திறந்து உள்ளே சென்று ஆய்வினை தொடங்கி இருக்கிறார்கள். 6 மணி நேரத்திற்கு பின்பு அதிகாரிகள் தற்போது சோதனையை தொடங்கி இருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.